அமேசானோட கிரேட் இண்டியன் சேலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அரௌண்ட் 3000 ரூபாய் கிட்ட டிஸ்கவுண்ட்டில் நம்ம இந்த ஃப்ரிட்ஜை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது என்ன ரேட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அமேசானோட கிரேட் இண்டியன் சேலில் பார்த்தீங்கன்னா வந்து செமையான டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஃப்ரிட்ஜை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அது வாங்கினா இது வாங்கினு கிரேட் இண்டியன் சேலுக்கு போட்டாங்க. நம்ம வாங்கினது ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான். அதுவும் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அரௌண்ட் 17,000 ரூபாய்க்கிட்ட இருந்தது இதோட ரேட்டு. ஸோ இப்போ இந்த கிரேட் இண்டியன் சேலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூப்பன் ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க்கோட கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்கினோம்னா அரௌண்ட் 1750 ரூபா டிஸ்கவுண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வெறும் 14,240 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ இதோட லிட்டர் பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட 183 லிட்டரு 5 ஸ்டார் ரெஃப்ரிஜிரேட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் உள்ளது தான். பட் ஆனால் இதோட மாடல் பொறுத்த வரைக்கும் RR20D 2825HV/NL. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 கலரில் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து ரெட்டு. ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரல் மாடல் அப்படியே வந்து வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹிமாலயா பாப்பி ப்ளூ அப்படிங்கிறது ஒரு மாடலு, இன்னொன்று வந்து ஹிமாலயா பாப்பி ரெட் அப்படிங்கிறது ஒரு மாடலு. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து 2024 மாடலு. ஸோ இதோட 2023 ரேட் இதோட கொஞ்சம் குறையலாம். பட் ஆனால் 2024 ப்ரைஸ் வந்து கொஞ்சம் 20 கிட்ட இருந்தது கொஞ்சம் லோக்கலெலாம் விசாரிச்சப்போ. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து 14,240 ரூபாய்க்கு இதுவும் இதோட வந்து ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கியிருக்கோம். அதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1150 ரூபா இருந்துச்சு. அதோட பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா வந்து டாப்பில் வந்து ஃப்ரீசர் வந்துடும். அது கூட வந்து ரெகுலேட்டரும் அது பக்கத்துலேயே வந்து இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து மில்க் பாக்கெட் ட்ரே ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. அதே போல் டோரில் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டமில் ஒரு பாட்டில் ட்ரே, சென்டரில் ஒரு பாட்டில் ட்ரே, டாப்பில் ஒரு பாட்டில் ட்ரே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து எக்குக்கு வந்து 2 ட்ரே கொடுத்துருப்பாங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 குவான்டிட்டி வந்து வர மாதிரி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்குள்ளார வைக்கிற ஐஸ் கியூப் ட்ரே ஒன்று செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டியும் 20 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் இன்வெர்ட்டரோட கம்ப்ரஸர் வாரண்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீசர் தனியாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து எந்த டெம்பரேச்சருக்கு எது வைக்கணுங்கிற மாதிரி ரெகுலேட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாப்பில் இருக்க இந்த ஃப்ரீசர் பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை இந்த கம்ப்ளீட் ஃப்ரிட்ஜுமே சரி 3 to 4 மெம்பர்ஸுக்கு அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ அதே அளவுக்கு வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது. பட் ஆனால் வந்து 3 to 4 மெம்பர்ஸ்க்கான வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டஃப் அண்ட் கிளாஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த ஐஸ் கியூப் ட்ரே மட்டும் வந்து ஒரே ஒரு குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய சைஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2 ஐஸ் கியூப் ட்ரேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்திருக்கு. ஸோ அதே போல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனஃபான ஸ்பேஸ் தான் இருக்குது. அரௌண்ட் 3 to 4 மெம்பர்ஸ்க்கு வைக்கிறதுக்கான ஐட்டங்கள் எல்லாமே ஓரளவு வந்து பத்தும். ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 215 லிட்டரில் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 21,000 வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு. ஸோ இந்த டோரோட கீ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கீழே தான் வரும். ஸோ இது மூலியமாக தான் நீங்கள் வந்து இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சைல்ட் லாக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அந்த லாக்கு. ஸோ இது ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாமே தவிர அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய குவாலிட்டிலாம் இல்லை அந்த கீயை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராவர் கொடுத்துருக்காங்க, வெஜிடபிள் ட்ராவர்னு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஒரு 4 to 5 kg நீங்கள் வந்து அந்த ஆனியன்ஸ் அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். ஸோ உள்ள வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் லைட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவர் வந்து ஏதோ ஒரு லாக் மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்களாம் வந்து இழுத்தாங்கன்னா டக்குன்னு வர மாதிரி இருக்குது. ஸோ அதே போல் இந்த கேஸ்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரப்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த ரப்பரு. ஸோ க்ளோஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாக்டீரியாலும் வந்து உள்ளே போகாமல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்களாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் 2 லேயரில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் மட்டும் ஒரு 3 லேயரில் இருக்குது. அதே போல் பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் க்ளீன் பேக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த அலுமினியம் மாதிரி இருக்க இந்த க்ளோஸ்டு ஏரியாவை. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸரோட மோட்டரும் அதுக்கு மேலே இருக்க அந்த வேஸ்ட்டு கண்டாமினேட் ஆகிற ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் இருக்குது. அதாவது இந்த தண்ணி மாதிரி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரீமியரோட வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இது நியூஜென் 50. இதோட பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அதோட லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அது மூலியமா வாங்கிங்க. ஏன்னா இந்த வோல்டேஜ் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் அது கரெக்டானதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நம்ம இதை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து வாரண்டியோடய வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் லோக்கலில் வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி லோக்கலில் வாங்கினது நம்ம வச்சுருந்தோம். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அடிஷ்னலாக இன்னொன்று வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சேம் கலர்லேயே நம்ம வந்து வாங்கியிருந்தோம், அதே ரெட்டில். ஸோ இதோட லிங்க் தான் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசரை கனெக்ட் பண்ணி இப்போ தான் நம்ம ஆன் பண்ணுறோம். உள்ள லைட்டு பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலரில் தான் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரீசருக்கு பார்த்திங்கன்னா செப்பரேட் லைட் கிடையாது, இதே லைட்டு தான் வந்து பாஸ் ஆகும். பட் ஆனால் இந்த சைஸுக்கு இது வந்து ஓகேவாக தான் இருக்குது. அது இல்லாமல் கூலிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வரதை வந்து பார்க்க முடியுது. ஸோ ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெபிளைசரோட லிங்காக இருக்கட்டும்,
இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஃப்ரிட்ஜோட லிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கரண்ட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து ஃப்ரிட்ஜ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.